ஒரு பர்கர் சாப்பிட்டீங்கன்னா காலி. அடுத்த நாள் காலையில வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான், தூக்கமே வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பிரியாணியா இருந்தா கூட அவங்களுக்கு அது டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஸோ ஐ பீன் டெஸ்டிங் வித் எவ்ரிபடி. எல்லாருமே சொன்னது என்னன்னா, இட்ஸ் சோ லைட் ஆன் தி ஸ்டமக் பட் சோ டேஸ்டி ஆன் தி டங் அப்படின்னு சொல்றது தான். பாரடைஸ் பிரியாணி இருக்கு ஹைதராபாத்ல. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கி கொண்டு வருவாங்க. அதில் நான் ஒரு வாட்டி பார்சல் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி லெவலில் ஃபேமஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த பிரியாணி ஷாப்க்கு ரகுமான் சார் வந்திருக்காரா இல்லை இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் சார் சொல்லியிருக்காரா? சாப்பிட்டுட்டு அவரோட ஆர்டர்ஸ் ஃபுல்லாக எனக்கு தான். ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தாரு. அப்போ இந்த ஸ்னிப்பெட்ஸ் ஆஃப் மாத்திக்கலாமால போட்டிருந்தோம். ப்ளஸ் பிரியாணி கடை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டால போட்டிருந்தேன். ஸோ அது அவருக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்போ அவர் உடனே ஃபோன் பண்ணிட்டு என்ன தூள் கலப்புற போல இருக்கு அப்படின்னாரு. அம்மா வந்து உங்களோட மியூசிக் ஜர்னி பத்தியோ இல்லாட்டி நீங்க நிறைய வெஞ்சர்ஸ்ல அம்மாக்கு ஒரே ஒரு மியூசிக் டேரக்டர் தான் இருக்காங்க, அது ரஹ்மான். மீதி பேர்லாம் நோ சீன்லயே இல்லை. மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஒரு மல்டி டேலண்டான பர்சன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்றதா, ஒரு சிங்கர்னு சொல்றதா, ஒரு ப்ரொடியூசர்னு சொல்றதா, இப்போ ஆண்டர்பிரனர் சொல்றதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருக்கும். ஸோ ஏஆர் ரிகானா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இந்த நேர்காணல் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே சொல்ல நினைச்சேன் மேம், சூப்பரா இருக்கு ஹோட்டல். தேங்க்யூ ஸோ மச். இது நானே பண்ண இன்டீரியர்ஸ் இதெல்லாம். ஐ ஹோப் யூ லைக் இட். ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ஒரு பிளெண்ட் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ் மாதிரி தான். கமர்ஷியலாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹோம் இன்டீரியர்ஸ் மாதிரி இருக்கும். மியூசிக் கம்போசர்ல இருந்து பிசினஸ்க்குள்ள எப்படி வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு மேம்? அண்ட் பர்டிகுலரா பிரியாணி ஷாப் எப்படி தோணுச்சு மேம்? எங்க அம்மா வந்து பாஸ் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அம்மா வீட்டில் எப்பவுமே பிரியாணி கிடைக்கும். பட் இப்போ ரேமானால அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ பார்த்துக்கிறது ரேமான் தானே. பிரியாணிக்கு நம்ம என்ன பண்றது, அம்மா அளவுக்கு ருசியான பிரியாணி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சரி நம்மளே ஒரு கடை திறந்துடும், எப்போ வேணா போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா மீதியை வந்து மற்றவங்க சாப்பிட்டோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அம்மா நினைவாது. அம்மா வந்து எப்பவுமே எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அவங்களோட குக்கிங்கும் பயங்கர ஃபேமஸ். இட்ஸ் வெரி டேஸ்டி. எங்களுக்கெல்லாம் அம்மா சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் வேற சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா அம்மா எல்லாரும் சாப்பிடணும், வயிறு நிறையணுன்றது அம்மாவோட எப்பவுமே அதுதான் குறிக்கோள். அதனால அம்மா நினைவா இந்த ஹோட்டல் பேரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றீங்களா? எனர்ஜி எப்படி வந்து? சின்ன வயசுல இருந்து அப்படிதான். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருப்பேன், ட்ராமாட்டிக்ஸ்ல இருப்பேன், அப்புறம் குயர்ல இருப்பேன், ஓரளவுக்கு படிப்பேன். அண்ட் ஆல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் முந்திரி கொட்டை மாதிரி பேர் கொடுக்கும். இப்ப ஜிவி சார் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றாரு. ஸோ உங்ககிட்ட இருந்து வந்தது தானே அது சொல்லலாம். இல்ல அது அவன் எது சொன்னாலும் அது ஒத்துக்கவே மாட்டான். நான் ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் இட்ஸ் குவைட் ட்ரூ பிகாஸ் ஈச் ஒன் இஸ் அ யூனிக் பர்சன். இப்போ என்ன ரஹ்மான் மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இருக்க முடியாதுல்ல. அவர் வந்து பிரியாணி கடை என்னைக்காவது தொடங்க வர மாட்டார். ஸோ இட்ஸ் ஈச் ஒன் இஸ் யூனிக். என்ன மாதிரி உன்ன மாதிரின்னு சொல்றதுல இல்லை. இப்போ நானுமே எங்க அம்மா அப்பா 2 பேரோட காம்பினேஷன் இருப்போம். அது மாதிரி அவங்க கொஞ்சம் மாமா கொஞ்சம் நானும் இருக்கலாம் காம்பினேஷன். ஒரு இன்டர்வியூ கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, அம்மா வந்து ஃப்ரைடே யார் யார் வீட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி. ஆமா. ஸோ அந்த மெமரி. இது கடை ஃப்ரீயா கொடுக்க முடியாது. பட் ஐ டு கிவ் டு சம் புவர் பீப்புள் ஃப்ரீ. நான் தட் டெய்லி இங்க போயிட்டு தான் இருக்கு. அம்மா பிரியாணி சொன்னா டக்குன்னு என்ன மைண்டுக்கு வருங்க? சூப்பர் பிரியாணி, செம்ம பிரியாணி, டேஸ்டி பிரியாணி. சொல்ல முடியும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் பிரியாணி இருக்கும்ல, அம்மா வந்து அந்த அம்மா பண்ற பிரியாணி எல்லாம் whatever she orders or whatever, அந்த குவாலிட்டி இருக்கும். அதில் வந்து பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ஸ் உள்ள போடுவோம். எந்த போலித்தனமும் அதில் இருக்காது. அது மாதிரி தான் ஐ வாண்டட் டு கிவ் டு பீப்புள். அவங்க வயிறை கெடுக்காம இன்னும் ரிச் இன்க்ரீடியன்ஸ், நல்ல பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸாக போடணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு நைட் சாப்பிட்டா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது, வெளியில் சாப்பிடும்போது நம்மளுக்கு அடுத்த நாள் வரைக்கும் பரட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு பர்கர் சாப்பிட்டீங்கன்னா காலி. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான், தூக்கமே வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பிரியாணியாக இருந்தால் கூட அவங்களுக்கு அது டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஸோ ஐ பீன் டெஸ்டிங் வித் எவ்ரிபடி. எல்லாருமே சொன்னது என்னன்னா இட்ஸ் சோ லைட் ஆன் தி ஸ்டமக் பட் சோ டேஸ்டி ஆன் தி டங் அப்படின்னு சொல்றது தான். ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அம்மாவோட பிரியாணி மிஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா இருந்திருந்தா she would have been very happy. She would have liked this biryani. Yeah, I miss all her cooking. அம்மா is a great cook. அவங்களோட நிறைய விதமா சமைப்பாங்க அம்மா.
அவங்களுக்கு இந்த முறுக்கு வடாம் கொழுக்கட்டை இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அவங்களுக்கு வந்து சமையல்ல டிஃப்ரெண்ட் கீரை, பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸுன்னு என்னென்னமோ இந்த கோஸோட கறி சமைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. மீன் குழம்புல மாங்காய் போட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஷீ இஸ் ரியலி குட். ஸோ இப்போ அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு அம்மாவோட ரியலி லவ் திஸ் பிரியாணி. ஷி வுட் ஹவ் லவ் திஸ் பிரியாணி. யா. இப்போ இந்த மல்டி டாஸ்கிங் பண்றீங்களா? ஸோ மல்டி டாஸ்கிங் பண்றப்ப மியூசிக் டைரக்டர்னா மியூசிக் டைரக்டராக தான் இருக்கணும். ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு என்ன டக்குன்னு தோணும்? இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய பர்டன். மியூசிக் டைரக்ஷன் கூட நம்ம இஷ்டத்துக்கு எப்போ டியூன் வருதோ பண்ணலாம், நைட்டில் கூட பண்ணலாம், பகல இது அந்தந்த டைமில் கரெக்டாக இருக்கணும். ஸோ இட்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டா நம்ம 200% இருக்கணும், 100% 200% இருக்கணும். தேர்ட் பர்சனாக பார்க்குறப்ப மேம் நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பே ஓப்பன் பண்ணிருக்கலாமே, இவ்வளோ ஸ்டார்ட் அப்பா சின்னதாக ஏன் ஆரம்பிச்சாங்க? ஐ வாண்டட் திஸ் டு ரீச் ஈவன் ஆர்டினரி பீப்புளும் வந்து சாப்பிடணும், மிடில் கிளாஸ் எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளும் வந்து சாப்பிடணும். சில சமயம் ஈவன் அடிமட்டில் இருக்கிறவங்க கூட கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வந்து சாப்பிடுவாங்கல்ல, இந்த பிரியாணியை சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி கரீம் பிரியாணின்னு அதுக்காக இந்த பேர் வைக்கல, இது அம்மா பேருன்றதுக்காக தான் வச்சது. ஆனால் கரீம் பிரியாணின்றது வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ், ஜும்மா மஸ்ஜித் கிட்ட ஃப்ளைட்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும்ன்றது தான் என்னோட நினைப்பு. ஏன்னா பாரடைஸ் பிரியாணி, அப்புறம் அதெல்லாம் இன்னும் ஒரு பிரியாணி இருக்கு ஹைதராபாத்ல, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கி கொண்டு வருவாங்க. அதுல நான் ஒரு வாட்டி பார்சல் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி லெவல்ல ஃபேமஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சோடனே எனக்கு அந்த நேம் தான் ஃபர்ஸ்ட் சேக்காச்சு, கரிமா டைனிங். ஸோ இந்த நேம் வைக்கணும்னு ஒரு ப்ராசஸ் போயிருக்கணும். பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னும் போது நான் ஃபயஸ் கிட்ட தான் சொன்னேன். அப்போ ஃபயஸ் சொன்னாரு, நம்ம அம்மா பேர்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னாரு. ஐ திங்க் திஸ் இஸ் பெஸ்ட் திங் டு டூ, ரைட்? ஸோ அதனால உங்களுக்கு பிசினஸ் அட்வைசரா ஸோ இவங்க தான் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஐ டேக் சர்டன் பீப்புள்ஸ் அட்வைஸ் லைக் ஃபயஸ், அப்புறம் அரவிந்த், அப்புறம் அர்ச்சனா, இவங்க கிட்ட தான் அட்வைஸ் கேட்டிருக்கேன். இன்னும் சில பேர் வந்து சொன்னாங்க. அப்புறம் முஜீப்னு ஒருத்தர் வந்து அவர் யுனைடெட் மொபைல்ஸ்னு வச்சு நல்லா நடத்திட்டு இருக்காரு, இஸ் அ சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவரும் எனக்கு கொஞ்சம் சில அட்வைசஸ்லாம் கொடுத்தாரு. நிறைய பிரியாணி ஷாப் இருக்கு. ஸோ அதுல கரிமா டைனிங் என்ன டிஃப்ரெண்டா இருக்குங்க? திஸ் இஸ் வெரி குட் பிரியாணி. It will not spoil your stomach and you will love it. இதுதான் என்னோட இது. நான் வச்சு எல்லாருமே சர்வைவ் பண்ணோம். எல்லாரும் பிரியாணியும் நல்லா தான் இருக்கும். எங்கள் பிரியாணி வயிறு கெடுக்காது. இட் இஸ் அ வெரி டேஸ்டி பிரியாணி. நீங்கள் அடிக்கடி சாப்பிடலாம். பியூரஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இதுக்காக நாங்கள் வந்து எதையும் வந்து எக்ஸ்ட்ரா கலக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். மட்டன் பிரியாணி இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஸோ சீரக சம்பா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அந்த அண்ட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி ஆல்சோ. ஏன்னா சீரக சம்பா கம்பேர்ட் டு பிரியாணி அரிசி அது இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது, so many things. அதனால தான் சீரக சம்பா. என்னென்ன வெரைட்டியா பிரியாணிலாம் இருக்கு? மட்டன் பிரியாணி வித் சீரக சம்பா, சிக்கன் பிரியாணி வித் பிரியாணி ரைஸ். ஏன்னா அது அஃபோர்டபிலிட்டி வரணும்ல சிக்கன் பிரியாணிக்கு, அதனால அந்த ப்ரைஸிங் வைக்கிறதுக்காக நாங்கள் அது பிரியாணி ரைஸில் பண்ணுறோம். சிக்கன் 65 இருக்குது. தென் உங்களுக்கு சைட் டிஷ் வரும்ல, அந்த ரைத்தா அண்ட் கத்திரிக்காய்லாம். கத்திரிக்காவும் ரொம்ப நல்லா பண்ணுவார். ரைட் நவ் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ். வி வாண்ட் டு டூ எக்ஸ்பேண்ட் இட் மோர். ஆனால் அது ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா பிரியாணியை முதல்ல ஸ்டடி பண்ணிக்கலாம், அப்புறமா மீதியான. அவர் எனக்கு வந்து ஸ்பெஷலாக கூட்டெல்லாம் பண்ணியிருந்தாரு, அற்புதமாக இருந்தது. ஒரு பாயசம் பண்ணியிருந்தாரு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரோட குக்கிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பை காட்ஸ் கிரேஸ். யா. பட் அதுலேயுமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த இதுலேருந்து, எங்கள் அம்மா வந்து டைரக்டாக எனக்கு சொல்லிக் கொடுக்கல, என் சிஸ்டர் மூலியமாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. என் சிஸ்டரோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் அம்மாது தான். ஸோ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் குக்கிங்கில் சில ஒரு என்னோட வெர்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதில் சில இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். இந்த பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணோனையும் ஃபர்ஸ்ட் வந்த ஃபீட்பேக், அன்னைக்கு பிரியாணி கடை திறந்தோம் இல்லை, அன்னைக்கு வந்து எல்லாருமே சொன்னது என்னன்னா, சூப்பராக இருக்குது பிரியாணி, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதான். அந்த மட்டன் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தோம், எக்கச்சக்கமாக சேல் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு உடனே திரும்பி வந்து வாங்கினாங்க. ஸோ அது 1 ஹவர்ல ஸ்வைங்கன் காலி ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் டேவும் ஆஃபர் போட்டதுல 1 ஹவர்ல காலி ஆயிடுச்சு. பட் ஐ நீட் டு டூ மோர் அட்வர்டைஸ்மெண்ட் பிகாஸ் இது நிறைய பேருக்கு போய் சேரணும். இது ஒரு பெரிய பிரியாணி செயின் ஸ்டோர்ஸ் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. இந்த பிரியாணி ஷாப்க்கு ரகுமான் சார் வந்திருக்காரா இல்ல இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் சொல்லியிருக்காரா? சாப்பிட்டுட்டு அவரோட ஆர்டர்ஸ் ஃபுல்லா எனக்கு தான். ஸோ இன்ன வரைக்கும் நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்ஃபேக்ட் அது ரன் ஆகுது அந்த ஆர்டர்ஸ்ல தான் இப்போதைக்கு.
எங்க வீட்ல வந்து எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பயங்கரமான டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட். ஏன்னா எங்க அம்மா அவ்வளோ நல்ல டேஸ்டி ஃபுட் போட்டிருக்காங்க. நாங்க சாப்பிட்டதெல்லாம் டேஸ்டியஸ்ட் பிரியாணி ஆன் எர்த். ஸோ அப்படி இருக்கும்போது எங்க வீட்ல இருக்கிற மொத்த பேருக்கும் ஒண்ணு பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய விஷயம். அது யாராலையும் பண்ணவே முடியாது. பை காட்ஸ் கிரேஸ் எங்க வீட்ல அந்த குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி இதுன்றவே எனக்கு ஐ எம் ரியலி ப்ரௌட் அபவுட் இட். இதுவே எனக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ரியலி. ஐ ஷுட் தேங்க் மை குக் ஃபார் தட். அவரு பேர் அல் ரஷீத். ஸோ இஸ் ஃபேண்டாஸ்டிக் குக். ரகுமான் சார் சொன்ன வார்த்தை பிரியாணி சாப்பிட்டுட்டு நோ நோ அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதுதான் ஆர்டர் கிடைச்சிச்சு இல்லை உங்களுக்கு. ஸோ அதுவே போதும். he was very proud. ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தாரு. அப்போ இந்த ஸ்னிப்பெட்ஸ் ஆஃப் மாத்திக்கலாமால போட்டிருந்தோம். பிளஸ் பிரியாணி கடை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டால போட்டிருந்தேன். ஸோ அது அவருக்கு ரீச் ஆயிடுச்சு. அவர் நான் காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் பண்றேன்லாம் சொல்றதுக்குலாம் டைம் இல்லை. அவருக்கும் கேட்கறதுக்கு டைம் இல்லை. அவரா பார்த்தா உண்டு. ஸோ அவர் எப்பாவது ஃப்ளைட் போகும்போதோ இல்லை அப்படி இருக்கும்போது தான் பார்ப்பாரு. அப்போ அவர் உடனே ஃபோன் பண்ணிட்டு என்ன தூள் கலப்புற போல இருக்கு அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் வாட். No, he loved the biryani. He really loved the biryani. ஷாப் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னீங்க? I think Fayaz ரஹ்மானோட மேனேஜர் கிட்ட சொன்னேன். ஓகே. என்னோட டாட்டர் கிட்ட சொன்ன அது நம்பல. ஏன் மேம்? அது நம்பல அவ்வளவுதான். எனக்கு தெரியாது ஏன்னு எனக்கு தெரியாது. சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாங்களா ரெண்டு பேரும்? இல்ல இல்ல அவங்க அவங்க இப்ப பிரியாணி வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க டயட்டிங்ல. என்ன ரெண்டு பேருக்கும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனா அவங்க அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா குண்டாயிடுவாங்க. அதனால அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவ்ரிபடி இன் மை ஹவுஸ் லைக் அதர் தேன் பிரகாஷ் அண்ட் பவானி மீதி எல்லாரும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல அவங்க இன்னும் சாப்பிடல. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சது ஒர்க் அங்க ரஹ்மான் கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் பிளஸ் எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சேர ஒரு பிரியாணி பிடிக்கிறது பெரிய விஷயம். இப்போ எங்க சிஸ்டர் ஒரு பிரியாணி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு அப்படி பிடிக்கும். ஐம் ஜஸ்ட் அ மேட் ஃபேன் ஆஃப் இட். ஆனால் அது என்னோட சின்ன சிஸ்டருக்கு பிடிக்காது. இது என்ன பிரியாணியா, அது தக்காளி சாதம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் வரும். ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு பிரியாணினா அது கண்டிப்பா சூப்பர்வா தானே இருக்கணும். இந்த ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணணுமே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே நம்மளுக்கு வந்து ஹோட்டல்னாலே வந்து ஒரு பிசினஸ்குள்ள இறங்குறோம் அப்படின்னாலே ப்ராஃபிட் தான் டக்குன்னு மைண்டுக்கு வரும். ஸோ நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இவ்வளவு பண்ணுவோம், ப்ராஃபிட் இந்த மைண்ட் செட்ல வந்தீங்களா? இல்ல ஃபுட் பிசினஸ்ல எப்பவுமே ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட் இல்லாத ஒரு பிசினஸ்ல இறங்கல, ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட்காக நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேங்கிறது தான் என்னோட இது. ஸோ ஐ வாண்ட் இப்போ எங்க இது கடையில வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு இது இருக்கு அதெல்லாம் சொல்லாம நல்ல சாப்பாடு எங்களுக்கு நல்லபடியா ஜீரணிச்சது, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, இதுக்கு ஒரு டிமாண்ட் வரணும், அதுதான் என்னோட இஷ்டம். வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்பர் குட் நேம் ஐ ஷுட் டூ இட். எனக்கு வந்து இந்த பணம் கிணோங்கிறதுலாம் வந்து செகண்டரி. ஒரு ப்ராஃபிட்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு விஷயம். பட் அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் யார் சாப்பிட்டாலும் அதை பிடிக்கணும், அவங்களுக்கு வந்து வயிறு நல்லபடியா இருக்கும். என்னைக்கும் அவங்களுக்கு இதனால ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது. இதனால அவங்களுக்கு ஹெல்த் நல்லா தான் ஆகணும். அதுதான் என்னோட. இதுக்கப்புறம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம் பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமா, இது ரொம்ப நல்லா போச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டார்ட் பிரான்ச்சஸ் இன் சர்டன் பிளேசஸ். நிறைய இல்ல, ஒரு மேபி 1 or 2 எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ பிரியாணி தவிர்த்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னு சைடு இருக்கா? நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே போடலாம் தான் இருக்கோம். அப்புறம் எனக்கு இவர் மாதிரி ஒரு குக் இன்னும் கிடைக்கல. அவர் கிடைச்சாருன்னா நம்ம எல்லாமே போடுவோம். ஸோ உங்களோட சீக்ரெட் எனர்ஜி எங்க இருந்து வருது? காட் கிவன் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஆர்வம், ஒரு பேஷன். இப்போ ஜிவி சார் வந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறாரு. பவானி மேம் வந்து இப்போ அடுத்தடுத்து ஆக்டிங் இருப்பாங்க. ஸோ இவங்களோட நியூ வெஞ்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தெம். தே ஆர் டூயிங் குட் பை தெம்செல்ஸ். அவங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ரெண்டு பேருமே தன்னாலே பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கிறது வந்து காட்ஸ் கிஃப்ட் ஃபார் தெம். இப்போ கத்திஜா வந்து அவங்க வந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பண்ண விதம், அந்த சாங்ஸ் பண்ண விதமும், அந்த மூவி ரீரெக்கார்டிங் பண்ண விதமும், சில சீன்ஸ் எல்லாம் ஐயோ ரொம்ப பிரமாதம், வேற லெவலில் டச் பண்ணாங்க. ஷீஸ் டன் சோ வெல். நான் எதிர்பார்க்கவே இல்லை கத்திஜா கிட்ட இருந்து இவ்வளோ ஸ்டஃப் இருக்கும்னு. ஷி ரியலி டிட் வெல். ஆனால் அந்த சமயத்தில் கூட ஒரு ட்விட்டரில் வந்து ஏஆர் ரஹ்மான் பொண்ணுங்கிறதுனால தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து அது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, என்னோட டேலண்ட்டை பாருங்க சொல்லி அவங்களும் ட்விட்டரில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் வெரி டேலண்டட் கேர்ள் அண்ட் அவங்களோட ஷீஸ் அ யூனிக் பர்சன். புரியுதுங்களா? யூனிக்காக ஷீஸ் டன். இல்லை அவங்க பண்ண ரீரெக்கார்டிங் எல்லாம் வந்து வெறும் highly matured re-recording. She went into this thing of the, what do you say, essence of the movie. Especially ஒரு 30 minutes அப்புறம் அவங்க re-recording எல்லாம் வேற லெவல்.
இப்போ ஃபேமிலியாக சொன்னீங்களா, ஃபேமிலியாக வந்து ஒரு பிரியாணி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு. ஸோ ஃபேமிலியாக வந்து ஒரு 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 இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் பிரியாணி சமைச்சு நான் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சமைச்சு கொடுப்பேன். எப்பாவது என்னோட சிஸ்டருக்கு அனுப்புவேன். ஸோ அது ரொம்ப ரேரு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா சமைப்பாங்க. ஸோ அதனால் நான் அவ்வளவா சமையலில் ஆர்வம் காட்டினதில்லை. ஓகே. நான் பண்ணால் ரொம்ப சின்சியராக பண்ணுவேன். அது எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ஆக்சுவலி நான் சின்ன வயசில் வந்து ரஹ்மானுக்கு அந்த சைனீஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நான் என்ன பண்ணாலும் அவர் ரொம்ப ரசிச்சு சொல்லுவார். அது அவரும் சிவமணியும் ஒரு நாள் ஏதோ ஒரு சைனீஸ் சாப்பிட்டு ஒரு 10 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியா நல்லா பண்ணிட்டேன். அதே அது நான் என்ன பண்ணாலுமே ரஹ்மான் will appreciate a lot. He probably wants me to be a cook instead of a singer, I think. ஸோ பர்டிகுலராக ஏதாச்சும் உங்களை டிப்ரெஷன் கொண்டு போகக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலுமே அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி மியூசிக் தான். மியூசிக் இஸ் அ கிரேட் ஃபர்ஸ்ட் ப்ரேயர். ப்ரேயர் பண்ணும்போதே உங்களுக்கு பாதி விஷயம் எல்லாம் சால்வ் ஆகிடும். தென் எங்கேயோ ஒரு பாட்டு எங்கேருந்தோ வரும். அப்போ தான் தெரியும், ஓ மியூசிக் ஆன் பண்ணுப்பா, நம்மளுக்கு ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆகும். ரஹ்மான் சார் கூட படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு ஆல்பம் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னா கன்னத்தில் முத்தமிட்டான்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆல்பமில் ஏதாச்சும் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் ஏதாச்சும் நடந்தது? விடை கூட எங்கள் நாடே சும்மா நம்ம கோரஸ் பாட போயிருந்தப்போ, அப்போ அன்னைக்கு தான் நான் மலைமலையும் ரெக்கார்ட் பண்ணேன். இது முடிச்சுட்டு நான் போய் மலைமலை ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் இது ரிலீஸ் ஆக லேட் ஆச்சு, அது உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோரஸ் பாட போகும்போது ஹி கேவ் மீ திஸ் ஒரு 4 லைன்ஸ் பாட சொன்னார். பாடினேன் நான். மணி சார் இது ஓகே சொன்னால் நான் அதை வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மணி சார் கிட்ட போய் சொன்னார். மணி சார் சொன்னார், யார் இதை பாடினதுன்னு கேட்டிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, என்னோட சிஸ்டர் தான். ஹே இது நம்ம ஃபுல் பாட்டே கொடுத்துருக்கலாமே, நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்டிங்லாம் அதில் இருந்த அந்த உணர்ச்சி அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அது ஜெனுவனாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டிங்கில் பாடினேன் நான். ஸோ தட் வாஸ் இஸ் அ வெரி வெரி பிக் என்கரேஜிங் வேர்ட்ஸ் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் சில சிங்கர்ஸ்லாம் கூட வந்து கார்த்திக் அவங்கெல்லாம் கூட வந்து என்கிட்ட பேசினாங்க, நல்ல பியூட்டிஃபுல்லாக பாடிருக்கீங்க. 4 லைன் தான் பாடணும், ஆனால் அது பெரிய ரஹ்மான் சார் வந்து சிங்கிங்கில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கலாம் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணும்போது? சிலது வந்து நான் லவுடாக பாடுவேன், அப்போ அவர் சாஃப்டாக பாட சொல்லுவார். சிலது சாஃப்டாக பாடுவேன், அவர் ரொம்ப லவுடாக பாட சொல்லுவார். ஸோ அவர் எப்போ எது சொல்லுவார் நம்மளுக்கு தெரியாது. ஹீ இஸ் த ஒன் ஹூ மென்டர்ட் மீ ஃபார் திஸ். இப்படி தான் பாடணும், அப்படி தான். ஏன்னா அவர்கிட்ட கோரஸ்ல இருந்து பாடிட்டு வரேன். ஸோ அவர் சொல்கிற மாதிரி பாடி தான் இப்போது நம்மளுக்கு ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குன்னா அது பிகாஸ் ரஹ்மான் ஹட் ஷேப்ட் அஸ் லைக் தட். ஓகே. ரஹ்மான் சார் அவங்க அம்மா, ஸோ இவங்க இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் கன்வெர்ட் ஆனீங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு? ஐ காட் இன் மை ட்ரீம்ஸ். எனக்கு வந்து இந்த காலிங் ட்ரீம்ஸில் வந்தது. ஸோ எனக்கு இந்த காலையில் நமாஸ் பண்ணுறது வந்து 5 மணிக்கு எழுந்து நமாஸ் பண்ணுறது வந்து நடக்காத விஷயம். நான் 8 மணிக்கு முன்னாடி எழுந்ததே கிடையாது என் லைஃப்பில். நான் நமாஸ் பண்ணணும்னு நினச்சப்போ ஒரு 3 days என்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு காக்காவோ வரும், இல்லை யாராவது பெல் அடிச்சுட்டு போவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிடும். நான் எழுந்து போய் நமாஸ் பண்ணுவேன். ஸோ அது அப்புறம் பழக்கமாயிடுச்சு. இட் வாஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து 8 மணிக்கு தான் எழுந்தேன் எனக்கு பழக்கம். இப்போ திடீர்னு நான் 5 மணிக்கு எழுந்து நமாஸ் பண்ணுறேன், 6 மணிக்கு எழுந்து நமாஸ் பண்ணுறேன்னா அது இட்ஸ் அ வண்டர் ஆஃப் வண்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிறோம் அப்படின்றப்ப ஃபேமிலி சைடு வந்து என்ன சொன்னாங்க? பிரகாஷ் வாஸ் a small boy, அவனுக்கு அதை பற்றி தெரியாது. Amma was very, very, very delighted that I became a Muslim because we believe in Allah. So ஏஆர் ஃபேமிலியில் வந்து இசை அண்ட் டிவினிட்டி, ஸோ இது எப்படி பார்க்குறாங்க? divinity first, இசை second. It's a way of life. எங்களுக்கு அதுதான் எங்களோட பழப்பு, இசை. It came in our genes and எல்லாருமே வந்து இறைவனை நம்பி இருக்கிறோம். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஸோ நம்மளோட வேலையை வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி பண்ணுறோன்னு இருக்கு. ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பேசினாலுமே நம்மளோட வேலையை எப்படி கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ உங்களோட செல்ஃப் லவ் நீங்கள் எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க? எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ணுறதில்ல. ஸோ தட்ஸ் enough. No, இல்லைன்னா அந்த ப்ரொஃபஷனில் நீடிக்க முடியாது. நம்ம எதுவாக இருந்தாலும் எது பிடிச்சதோ அதுதான் பண்ணுவேன். ஸோ ஐ டூ லைக் அ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு வந்து ஏன்னோ டு டெக்ஸ்டைல்ஸ் பிடிக்கும், ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து கேமரா பிடிக்கும். அண்ட் தென் ஐ லைக் what do you say ஃபேஷன் டிசைனிங். சில க்ளோத்ஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு என்ன வருமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணுவேன். அது மாதிரி கார்டனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் நான் அம்மாவோட சமாதிக்கே நான் கொஞ்சம் பண்ணேன். அண்ட் தென் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போயிட்டு whatever I love I do it. So I do it with passion. Whatever I do it with passion. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட பொண்ணு வந்து கத்திஜா வந்து மியூசிக் டைரக்டர் அறிமுகம் ஆகிட்டாங்க. அமீனோட ஒரு க்ரோத் இருக்குல்ல, அமீன் வந்து சிங்கராக வந்து பயங்கரமாக மாமன்னெல்லாம் பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. அமீனுக்கும் வந்து உங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குமா?
ஏதாச்சும் நம்ம No, I am a big fan of Amin. எனக்கு ரொம்ப பிடிக்கும் Amin. எனக்கு it doesn't mean that I don't like Khadija's voice. I like her voice also and அவங்க ஒர்க்கும் எனக்கு பிடிக்கும். But Aminோட voice ஸ்பெஷல்னு எனக்கு தோணும். It's a beautiful voice. International voice. அதில் அவ்வளோ ஜீவன் இருக்கும். ஸோ அந்த கமர்ஷியல் வேல்யூவும் இருக்கும் அவனோட வாய்ஸ்ல. ஐ வாண்ட் him to become a very big singer. பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணானுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்துச்சு மேம்? கத்திஜா அதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது. ஓகே, வீட்லயே கத்திஜா வெரி நைஸ் பிரியாணி சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு. கத்திஜா இஸ் வெரி குவிக் ஃபார் எவ்ரிதிங். ஐ மீன் சாப்பிட்டாரு, இன்னும் எனக்கு மெசேஜ் வரல என்ன இல்ல. ரஹ்மானுக்கு எப்படின்னா ஒரு ஃபுட் வச்சோன்னா அது அவர் சாப்பிட்டாருன்னா அவர் பிடிச்சது, அவர் ஒதுக்கி வச்சிட்டாருன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவர்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் நிறைய வருது அப்படின்னா அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு உமன் வந்து ஒரு என்டர்பிரினரா ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து ஃபினான்ஷியலாக அவங்க வந்து எவ்வளோ இண்டிபெண்ட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கும். நம்ம யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. ஐ மீன் மற்றவங்கள வந்து நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு கிளச் பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு அது பேர்டன் இல்லை. ஸோ எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருந்தால் நல்லது தான், இஃப் யூர் அலவுட் டு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஆல்பம்லேயே வந்து கோச்சடையனை வந்து ஒரு யூனிக்கானது சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே எல்லாரோட நீங்கள் சொன்னீங்களா மேம் டவுனாக இருக்கப்ப நிறைய பேர் டவுனாக இருக்கப்போ அந்த ஆடியோ தான் கேட்பாங்க, கர்ம வீரனே அப்படின்னு. ஸோ அந்த ஆல்பமுக்கு ஒரு மேஜிக் கொடுத்துருக்குல்ல மேம்? பீப்புள் டோல் மீ அந்த தியேட்டரில் கேட்கும்போது அந்த வாய்ஸ் அப்படியே ஃபுல்லாக பறவை வந்து இட் வாஸ் ட்ராக்கிங் தெம் அ லாட். தெர் மியூசிக் டைரக்டர் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு என்ன பாடியிருக்கீங்க, அப்படி இருந்தது உங்கள் வாய்ஸ், அப்படியே வேற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் தட் சாங் ஆன் ஸ்டேஜ் நிறைய பாடுவேன், எனக்கு ஃபேவரட் சாங் அது. ஆக்சுவலாக அந்த விஷுவலுமே வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். அவரும் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி போவார், அந்த பாட்டும் ஒரு ஹைப் இருக்கும். ஆகாய மேகங்கள் பொழியும் போது ஆதாயம் கேளாது, தாய் நாடு காக்கின்ற உள்ளம் என்றும் தனக்காக வாழாது, தனக்காக வாழாது, தனக்காக வாழாது. செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங் வந்து இப்போ நீங்கள் பிரியாணி சம்மந்தப்பட்ட மெமரிஸ்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ அம்மா வந்து உங்களோட மியூசிக் ஜேர்னி பற்றியோ இல்லாட்டி நீங்கள் நிறைய வெஞ்சஸ்லாம் எடுத்து அம்மாவுக்கு ஒரே ஒரு மியூசிக் டேரக்டர் தான் இருக்காங்க, அது ரஹ்மான். மீதி பேர்லாம் நோ சீன்லேயே இல்லை. அதுதான் மேம் அடுத்த கொஸ்டின் தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொன்னீங்க அம்மாவோட மோஸ்ட்லி லவ் எல்லாமே வந்து ரஹ்மான்ஸ் தான் கொடுத்தாங்க. இல்லை, அம்மா எங்களையும் நல்லா பார்ப்பாங்க, எங்களுக்காக தான் சமைப்பாங்க. எங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அது கண்டிப்பாக அம்மா சமைச்சு. சின்ன வயசுல எனக்கு கருணக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், சில ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என்ன பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க. பொம்பாய் லக்கடின்னு ஒன்று எனக்கு பிடிக்கும், அது எனக்காக வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நன்றி கெட்டு இருக்கக்கூடாது. எந்த ஒரு போர்ஷனில் பர்டிகுலராக எனக்கு அம்மாவோட லவ் இந்த இடத்துல எனக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அம்மாவோட அட்வைஸ் தான் நினைக்கிறேன். ஷி ஹஸ் ஒன் டிவைன் பவர். அது சில விஷயம் பண்ணும்போது நீ இவங்களோட பண்ணாத, இவங்களோட சேராத அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னடா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ற விஷயத்தெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் சில சமயம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் எனக்கு கிடைக்கல. அப்போ ஐ ஹேட் டு டூ ஆல் மை டெசிஷன்ஸ் பை ஆன் மை ஓன். ரஹ்மான் சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, ஆஸ்காரே வந்து அம்மா வந்து ஒரு ரியல் கோல்டு நினைச்சு சுற்றி வந்து எங்க உள்ள வச்சுட்டாங்க. இல்லை தெரியல, அப்படி இருக்காது, அவங்களுக்கு தெரியும் அது கோல்டு இல்லைன்ட்டு. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கோல்டான்னு கேட்டிருப்பாங்க. ஆஸ்கர் எல்லாரும் அதை பற்றி கேட்கும்போது அது ரொம்ப ப்ரெஷியஸ்ன்றதுனால அதை சுற்றி வச்சிருக்காங்க. லாஸ்ட் மொமெண்ட்டா அம்மா அவங்கள்ட்ட பேச ஒரு மெமரிஸ்? லாஸ்ட் அம்மா உயிர் பிரியும் போது அவங்களுக்காக நான் யாசின் படித்தேன், அதுதான் எனக்கு தெரியும். She was suffering. They were doing some CPO or something. I was reading Quran and praying for her, you know, heavenly abode. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ஷாப் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்குமே இந்த ஷாப் வந்து போய் சேரணும், இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் கூட வந்து சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு டிசிஷன் எப்படி வந்தது? எங்க அம்மா தான், நாங்க எப்பவுமே வந்து எல்லாரும் சாப்பிடணும்னு நினைப்போம். நாங்க அது எங்களோட பாட்டி காலத்துல இருந்து வந்தது. பாட்டி வந்து எல்லாரையும் சாப்பிட வைப்பாங்க. அங்க தண்ணி பிடிக்க வருவாங்க சில பேர். எங்க வீட்டுல கார்பரேஷன் வாட்டர் அந்த பக்கத்துல வந்து கொஞ்சம் இது இருக்கு, ஹட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கேருந்து வந்து தண்ணி எல்லாம் பிடிக்க வருவாங்க. அந்த தண்ணி கூட அவங்க வந்து தண்ணி அங்க ஊத்திட்டு ஒரே கலாட்டா பண்ணி நாஸ்தி பண்ணி வச்சிருவாங்க. அப்ப நாங்க பாட்டி கிட்ட நான்லாம் கேட்பேன், பாரு இவங்க எவ்வளவு டர்ட்டி பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பாட்டி சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நம்மளே தொடச்சிக்கலாம், அவங்க வந்து நம்ம கிட்ட தண்ணி வந்து குடிச்சாங்கன்னா நம்மளுக்கு தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை மட்டும் யாருக்கும் வேணாம்னு சொல்லவே கூடாது
அப்படின்னு பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாப்பாடும் கூட பாட்டி போடுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க பாட்டி. அந்த மாதிரி அவங்க ஒரு 4 புடவை தான் வச்சுருப்பாங்க. அதுலேயே அவங்க பேர் அழகாக இருப்பாங்க. ஸோ அதையே துவச்சி அழகான கலர் செலக்ட் பண்ணுவாங்க. பர்பிள், பீச்சு, அந்த மாதிரி அப்போவே இங்கிலீஷ் கலர்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அது அம்மாவுக்கு வந்திருந்தது. எல்லாருக்கும் சாப்பாடு போடணுங்கிறது அம்மாவுக்கு எப்பவுமே விருப்பம். அதுக்கப்புறம் அது நாங்கள் 4 பேருமே அதை கேரி ஆன் பண்ணுறோம். பர்டிகுலரா வந்து ஃப்ரைடே வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அம்மா பிரியாணி போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம். இதே பர்டிகுலர் ஃப்ரைடே மாசம் ஃபுல்லாவும் போடுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ ரிச்சா இல்லை நாங்கள், அதனால ஃப்ரைடே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைடேக்கு எதுவும் தனியாக ஆஃபர் எதுவும் இருக்காங்க? சூப்பரா போட்டோம், ஐ டேக் இட். பட் நோ இங்க ஷாப்ல நான் கொடுக்கறது இல்ல. ஐ டேக் பிரியாணி அண்ட் கிவ் இட் டு தி புவர் பீப்பிள். டெய்லி ஐ டு இட். டெய்லி 35 பேக்கெட் நான் கொடுக்குறேன். தினமே ஆஃபர் தானே, அப்புறம் என்ன? பட் வரவங்களுக்கு ஆஃபர் இல்லை, சில சமயம் நம்ம ஆஃபர் போடலாம். பட் தினமே ஐ கிவ் டு பீப்பிள். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கு நிறைய மெமரிஸையும் ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச்.